தப்பு பண்ணாத மனுஷங்கன்னு யாருமே கிடையாது. சிலர் என்ன ஆனாலும் திருந்த மாட்டாங்க. ஆனா தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற ஆளை மன்னிக்காம நம்ம தண்டனை கொடுத்தா அதுதான் நாம செய்யற பெரிய தப்பு. பார்வதி பண்ணது தப்புதான். ஆனா அவளே உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டா. அவளை மன்னிச்சு நீ ஏத்துக்கிறதா நியாயம். ஆமா சித்தப்பா, சித்தி பாவம் 2 நாளா ரொம்ப டல்லாவே இருக்காங்க. ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுங்க சித்தப்பா. எனக்கும் அவன் மேல கோவம் இருக்குப்பா. ஆனா என்ன பண்ண முடியும்? ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டா. அதுக்காக இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? நீ கொஞ்சம் இறங்கி வாப்பா. அவ பண்ண தப்ப என்னால ஜீரணிக்க முடியலமா. சிவா அண்ணா, என் மேல உனக்கு மரியாதை இருக்குல்ல? அண்ணா என்னண்ணே நீங்க இப்படிலாம் கேக்குறீங்க? நீங்க தானே எனக்கு எல்லாமே. அப்ப நான் சொன்னா கேப்ப இல்ல? கண்டிப்பாண்ணே, எதுவா இருந்தாலும் கேப்பண்ணே. அப்ப நீ பார்வதிய மன்னிச்சு ஏத்துக்கணும். அவ கூட பேசணும். அண்ணா, இது வரைக்கும் நீங்க எது சொல்லியும் உங்க பேச்ச நான் மீறினதே இல்லண்ணே. என்னால அவளை மன்னிக்க முடியுமான்னு தெரியலண்ணே. ஆனா நீங்க சொன்னதுனால கண்டிப்பா நான் முயற்சி பண்றேண்ணே. பார்வதி கிட்ட பேசுறேண்ணே. என்ன மச்சான், நீங்க இன்னும் கோவமாவே இருக்கீங்க போல? இல்ல மச்சான், இவளும் நிறைய தப்பு பண்ணிருக்கா. ஆனா அது எதுவும் வெளியே தெரியல. இந்த கல்யாண விஷயத்துல திரும்ப எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு இவ எனக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் மச்சான். அப்படி கொடுத்தா இவ கையால இந்த வீட்டுல நான் சாப்பிட்றேன் மச்சான். நான் ஏன்னா பிரச்சனையெல்லாம் பண்ண போறேன்? என் பையனோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் தான் நான் நினைக்கிறேன். இனிமே என்னால எந்த பிரச்சனையுமே வராது. அதாவது புத்தி வந்ததே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி போதும்மா, இப்படியே ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க. தனாவோட கல்யாண வேலை நிறைய இருக்கு. முதல்ல அதுக்கான வேலையை பாருங்க. இனிமே இந்த வீட்ல எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது. நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தான் இந்த குடும்பத்தோட பலமே. அந்த ஒத்துமை என்னைக்கும் நம்ம குடும்பத்தில இருந்து போயிடக்கூடாது. அதான் எல்லாம் முடிஞ்சதே மச்சான். இனிமே கல்யாண வேலையை பார்க்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். அவங்க சேர்ந்துட்டாங்க, நம்ம எப்ப சேர்றது? நாம தான் கரெக்டான மேட்ச். பாசு, இந்த வீட்ல நடக்கிற கல்யாணம் என்கேஜ்மெண்ட் எல்லாம் ரொம்ப ரிஸ்கான ஒண்ணு. திடீர்னு ஆளைய மாத்திடுவானுங்க. ஏன், நான் கூட நாளைக்கு தனமுக்கு மாப்பிள்ளை ஆகலாம். அந்த கார்த்தியை முன்னாடியே நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்டா. அவன் மேல எனக்கு உண்மையிலேயே சந்தேகமா இருக்கு. அவனை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க தான் போறேன். அப்படி தப்பா இருந்தா கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். முதல்ல அவன் கிட்ட இத பத்தி பேசி ஆகணும். டேய், நான் எத்தனை தடவை சொல்றது? இல்லடா, சரி ஓகே, நான் வரேன், நேர்ல வந்து பேசுறேன். டேய் டேய்,
நான் சொல்றத முதல்ல நீ புரிஞ்சுக்கோடா, அதுக்கப்புறம் நான் வந்து கதிர், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். டேய் மச்சான், நான் அப்புறம் கூப்பிடுறேன் இரு. சொல்லுதானா? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. மாமா கிட்ட சொல்றதுல என்ன, சும்மா சொல்லு. நான் லவ் பண்றேன். ஓ, அதான் அந்த வெக்கமா? இந்த வீட்டுக்கு காதல் கல்யாணம்லாம் பிடிக்காதுன்னு உனக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் என் மனசுல ஒரு காதல் இருக்கு. என்னதான் நானே இவ்வளவு லேட்டா அந்த விஷயத்த சொல்றியே? ஆனா எனக்கு அப்பவே தெரியும் உன் மனசுலயும் இந்த மாமா இருக்கேன்னு. கள்ளி சொல்லாம மறைச்சிட்டல. சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நிறுத்திடுறேன். எதுக்கு? அப்போதானே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். கார்த்திகை காட்டி விட்டுறலாம். இந்த குடும்பத்துல மாயாவோட அம்மா தான் முதல் லவ் மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணிடுவோம். வரலாறு நம்ம எழுதுவோம் தானே. ஐயா, ஆசைய பாரு. உன்னை போய் நான் லவ் பண்ணுவேனா? இதுல 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் வேற பண்ணிக்கலாம்னு சொல்றேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. இப்போதானே சொன்னேன் லவ் பண்றேன்னு. ஆமா, ஒண்ணும் இல்ல. நான் லவ் பண்றது கார்த்திக் சார். ஏய், போதும்டா, ஓவரா நடிக்காத. அப்போ உனக்கு என் மேல காதல் இல்லையா? அது எப்பவும் வராது. உனக்கும் கார்த்திக்கும் வீட்டுல தானே பேசி முடிவு பண்ணாங்க. ஆ, இங்க பாரு கதிர், ஊருக்கு தான் இது அரேஞ்ச் மேரேஜ். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது லவ் மேரேஜ் தான். எப்படி? நானும் கார்த்திக் சாரும் லவ் பண்ணோம். வீட்டை சொல்ல பயமா இருந்தது. ஆனா எப்படியோ அதிர்ஷ்டத்துல அப்பாவே கார்த்திக் சார எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நடந்துருச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல எங்க காதல் சேர்ந்திருக்கு. இதுல நீயே வந்து இந்த மாதிரி குழப்பம் பண்ற? சாரி தானா, இப்படி உங்களுக்குள்ள லவ் இருக்கும்னு நான் நினைக்கல. இது நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எதுவும் பிரச்சனை பண்ணிருக்க மாட்டேன். அதான் இப்ப சொல்லிட்டால. இங்க பாரு கதிர், ப்ளீஸ் இதுல எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. கார்த்திக் சார் கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடுவேன். நீ விளையாட்டா ஏதாவது பண்றேன்னு எங்களை பிரிச்சிடாத. கார்த்திக் சாரை பத்தி ஏதாவது தப்பாலாம் பேசிக்கிட்டு இருக்காத. சாரி தானா, எனக்கு புரியுது. நான் ஏதோ ஒரு டவுட்ல தான் அப்படி சொன்னேன். ஆனா அதுவே உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அதான் கதிர் நானும் சொல்றேன், எங்களுக்குள்ள உன்னால பிரச்சனை வரக்கூடாது. கண்டிப்பா என்னால உங்களுக்குள்ள இனிமே எந்த பிரச்சனையும் வராது. பரவாயில்ல, நீ இவ்ளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் கதிர். என்னதானா, நம்பிட்டியா? நான் சும்மா தான் சொன்னேன். கொஞ்சம் நல்லவனா நடிக்கலான்னு பார்த்தேன். எனக்கு அதெல்லாம் செட் ஆகல. ஏய், என்னடா சொல்ற? அது எப்படி? இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு ஃப்ராட நான் வர விட்டுருவேன்? ஃப்ராடா? கதிர் வேண்டாம், அவர் இப்படி எல்லாம் பேசாத. இந்த பாருதனா, கார்த்திக் ஏதோ ஒரு தப்பு பண்ண வந்தான். அது மட்டும் இல்ல, அவன் சென்னையில கோச்சா இருக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு விஷயத்துல மாட்டிருக்கான். அது என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். டேய், ஏன்டா இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க? ப்ளீஸ் என் லவ்வோட விளையாடாத. இங்க பாரு, உன் லைஃப் மொத்தமா விளையாட்டா போயிடக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் சொல்றேன். இங்க பாருதனா, ஆரம்பத்துல நான் சொன்னதெல்லாம் நம்பி நீ ஏமாந்துட்டல்ல. நான் இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்கோ. கார்த்திக் ஏதோ ஒண்ணு மறைக்கிறான். அந்த உண்மையை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அது தெரிஞ்சா போதும், அவனை ஓட விட்டுறலாம். அதுக்கப்புறம் நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம். சரியா? நான் வரேன், பாய். தனா, அப்புறம் இந்த கார்த்திகை பத்தி எனக்கு இருக்கிற டவுட் நமக்குள்ளே இருக்கட்டும். ஏன்னா அது கார்த்திக்கு தெரிஞ்சா அந்த எவிடன்ஸ் அழிக்க ட்ரை பண்ணுவோம். ஆனா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சிருவேன். ஐயோ
கதிர் பைத்தியம் ஆயிட்டான். இவ்ளோ சொல்லியும் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுவேன்னு சொல்றான். இத்தனை நாள் விளையாட்டுக்கு சொல்றான்னு பார்த்தா இப்போ ரொம்ப சீரியஸாவே பேசிட்டு இருக்கான். கார்த்திக் சார பத்தி வேற என்னெல்லாமோ சொல்றான். பேசாம அவர்கிட்டே சொல்லிடலாம். ஹலோ தனா. இப்போ பேசலாமா? நீ எப்ப கால் பண்ணாலும் நான் பேச ரெடி தான். சரி, நீ எங்க இருக்க? வீட்லதான். இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ இப்படி பயந்து பயந்து பேசணும். நாளைக்கு பந்தக்கால் நட போறாங்க. கொஞ்ச நாள்ல கல்யாணம். அப்புறம் யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம். அதுக்கு கல்யாணம் சரியா நடக்கணுமே. ஏன் தானே இப்படி சொல்ற? கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க தானே போகுது. இங்க ஒருத்தன் அத நடக்க விட மாட்டான் போல இருக்கு. யார சொல்ற? அதான் அந்த கதிர் இருக்கானே, அவன் வந்து பத்தி பேசாத தானே. இரிட்டேட்டிங்கான ஆள் அவன். உன்னை அவன் கூட எல்லாம் பேசாதன்னு சொல்லிருக்கான்ல. இல்ல, நான் அவன் கிட்ட பேசுறதெல்லாம் இல்ல. ஆனா அவன் சும்மா சும்மா எனக்கு ஏதாவது மிரட்டிக்கிட்டே இருக்கான். அதான் அவன் கிட்ட போய் இப்படி எல்லாம் பண்ணாதன்னு சொல்ல போனேன். ஆனா அவன் உங்களை பத்தி ஒரு விஷயம் சொன்னான். என்ன பத்தியா? என்ன சொன்னா? அது நீங்க சென்னையில ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்றான். என்ன அவன் அப்படியே சொன்னா? ஆமா கோச், அதுல ஏதோ விஷயம் இருக்கு, அத நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படி இப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவும் இல்ல. அவன் என்ன பத்தி போய் சொல்றான். ஆ, கோச் நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் எதுவும் நம்பல. நிஜமாவா? ஆமா கோச், எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், அவனை பத்தியும் தெரியும். நீங்க அப்படிப்பட்டவர் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் தானா. ஆனா அவன் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன என்ன கோச் சொல்றீங்க? இல்ல, அதுல என் மேல எதுவும் தப்பு இல்ல. ஒரு பொய்யான பொருளிய பரப்பி விட்டாங்க என் மேல. நான் அதை பத்தி அப்புறமா உன்கிட்ட தெளிவா சொல்றேன். நீ எதுவும் உன் மனசை போட்டு குழப்பிக்காத. இல்ல கோச், ஒண்ணு அவன் பொய் சொல்றான், இல்லனா உங்களை பிடிக்காதவங்க ஏதோ தப்பா அவன்கிட்ட சொல்லிருக்கணும். அது மட்டும் எனக்கு கண்டிப்பா தெரியுது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தானா. என் மேல நீ இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ அந்த கதிரை நம்பாத. அவ இந்த மேரேஜ்ல ஏதோ ப்ராப்ளம் பண்றதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஆ, எனக்கும் அந்த டவுட் இருக்கு கோச். அதான் அவன் சொன்ன எதையுமே நான் நம்பல. அவனால பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படாத தானா. யார் தடுத்தாலும் நம்ம கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் அந்த கதிர் கிட்ட நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ. ம், சரிங்க கோச். யாராவது வந்துட போறாங்க, நான் வைக்கிறேன். ஆ. ச்சே, எப்படி உனக்கு தெரிஞ்சது? என்னடா பிரச்சனை? ஒண்ணு இல்லப்பா, சும்மா தன கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ நிஜமா எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லத்த. என்கிட்டயே போய் சொல்ற நீ? டேய், நீ பேசுறதெல்லாம் நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். ஒழுங்கா உண்மையை சொல்ற. டேய், உன்னை பத்தி தனாவுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, அப்படிதானே? ஆமாப்பா, சென்னையில நடந்த விஷயம் அவளுக்கு.
அந்த பொண்ணு விஷயத்துல மாட்டினிய அதுவாடா? டேய், அது எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? அந்த வீட்ல கதிர் இருக்கான்ல, அவன் தான்ப்பா சொல்லியிருக்கான். ஜாக்கிரதையா இருன்னு சொன்ன கேக்குறியாடா? எல்லாம் கூடி வரும்போது இப்படி பிரச்சனை எடுத்துட்டு வந்து நிக்கிற. டேய், அவனுக்கு எப்படி அந்த விஷயம் தெரிஞ்சது? தெரியலப்பா. இதுக்கு முன்னாடி சென்னையில அவன் பார்த்திருக்கான். அப்போ தனவுக்கு மேல சந்தேகம் வந்துருச்சா? இல்லத்த, கதிர் சொன்னதை அவன் நம்பல. போடா முட்டாள், நீ எல்லாம் படிச்சிருக்கன்னு பேர். பொண்ணுங்க பத்தி எப்படி எல்லாம் யோசிக்கணும் உனக்கு தெரியாதா? மனசுல ஒரு சின்னதா சந்தேகம் வந்துட்டா கூட அது போகவே போகாது கார்த்தை. கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிடும். இதுக்குதான் அந்த பிரச்சனையில மாட்டினப்பவே அந்த பொண்ணை ஊரை விட்டு அடிச்சு துரத்தணும்னு சொன்னேன். அவளை விட்டு வச்சது தப்பா போச்சு. அந்த கதிர் இப்படி மோப்பம் பிடிப்பான்னு நான் நினைக்கலப்பா. அவனுக்கு முழுசா இப்ப வரைக்கும் எதுவும் தெரியல. ஆனா சீக்கிரம் கண்டுபிடிப்பேன்னு அவகிட்ட சொல்லிருக்கான். அந்த கதிரை நான் பார்க்கும் போதே நினைச்சேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தலைவலியா வந்து நிப்பான். மாயாச்சின்னு கல்யாணத்துக்கு உதவி பண்ணவன் அவன் தானே. கண்டிப்பா உன் கல்யாணத்திலயும் அவன் பிரச்சனை பண்ணுவான். ஏமா, அவன்லாம் ஒரு ஆளாமா? அவனை நாளை தட்டு தட்டி வைக்கணும், அவ்வளவுதான். இல்லனே, நாம அவனை குறைச்சு எடை போடக்கூடாது. அவன் ரகுராம் முடிய வளர். அவன் சொன்னா அந்த ரகுராம் கேட்பான். இதை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் கையாளணும். எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்தது. நாளைக்கு பந்தக்கால் கூட நட போறோம். இந்த நேரத்துல போய் இப்படி பூதம் கிளம்பிருச்சு. இப்ப என்னம்மா பண்றது? இப்போ கதிரை நம்ம ஏதாவது செய்யறது முக்கியம் இல்லைன்னு. நம்ம கார்த்திக் பத்தியான உண்மை வெளியில வரக்கூடாது. அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அந்த மாலையில கொஞ்சம் வரிசையா இருக்கிற மாதிரி கட்டுங்க. சரிங்கய்யா. தம்பி, ஏப்பா, பள்ளம் எல்லாம் பார்த்து நல்லா ஆழமா தோண்டுப்பா. நல்லா ஆழமா தான் தோண்டிட்டு இருக்கேன் மாமா. இன்னும் 2 அடி நல்லா தோண்டு. சரிங்க. நம்ம என்ன பம்பு செட்ல தண்ணி வர்றதுக்கா இவ்வளவு பெரிய பள்ளம் தோன்றோம்? பந்தக்கால் நடுறதுக்கு இது போதாதா? அட அதுக்கெல்லாம் மச்சான், இங்க நடக்கிற கல்யாணத்துல எப்படா பிரச்சனை பண்ணலான்னு சில பேரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ, சரி சரி சரி. நம்ம வீட்டுல தான் புதுசா அபசகுணம் நல்லா பேசுறாங்களே. கரெக்ட் தான். நாளைக்கு பந்தக்கால் சரிஞ்சிருச்சு, அதனால நேரம் சரியில்லைன்னு சொல்லிட போறாங்க. அதெல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கியா? சரி சரி, நல்லா ஆழமா தோணுங்க மாமா. உள்ள நிறைய வேலை இருக்கு, வாங்க. சரி மச்சான். ஆமா, அதுவும் இல்லாம ரேடியோ செட்டுக்கு வர சொல்லணும். எல்லாம் இருக்குல்ல? நவதானியம் எல்லாமே கரெக்டா இருக்கு அண்ணி. சரி சரி. ஆமா, என்ன பூ ரொம்ப கொஞ்சமா இருக்கு? அது நாளைக்கு நிறைய வந்துரும் அண்ணி. சரி. பத்மா, என்னம்மா? ரகு எங்க? அண்ணனும் அண்ணியும் கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. ஓ, சரி சரி. நாளைக்கு பந்தக்கால் நடுறதுக்கு எல்லாருக்கும் சொல்லணும். அண்ணன் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துருவாரு. அப்படியா? சரி சரி. புவனேஸ்வர் வீட்டுக்கெல்லாம் சொல்லியாச்சா? ஆமா, எல்லார் வீட்டுக்கும் சொல்லியாச்சு. அவங்க காலையில வந்துருவாங்க. சரியா? சரி. சரி சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்க அத்தை. வா. ஏன்பா, அந்த சைடு பூ தொங்கிட்டு இருக்கு பாரு. பிரச்சனை இதை புடியா நீ போடு. டேய், என்னடா பாதியிலே விட்டுட்டு போற? டேய் இருடா, ஒரு ஃபோன் வருதுடா. டேய், ஹலோ, சொல்லு மச்சான். டேய் மச்சான், அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாச்சுடா. அவ கோயம்புத்தூர்ல தான் இருக்கா. அவளை உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்றதுக்கு நான் பார்க்க வர சொல்லியிருக்கேன். நீ உடனே கிளம்பு, நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன்டா. சரிடா, நான் இப்பவே போறேன். ஓகே மச்சான். டேய் மச்சான், நான் வந்துட்டேன்டா. அந்த
பொண்ணு வந்துரும்ல. டேய் கண்டிப்பா வந்துருவாடா. வருவேன்னு சொல்லியிருக்கா. நீ வெயிட் பண்ணு, நானும் வந்துடுறேன். நிஜமாவே கார்த்திகை பத்தி அவ சொல்றதெல்லாம் உண்மைதானே? டேய் இந்த விஷயத்துல எப்படிடா அவ போய் சொல்லுவா? கண்டிப்பா இதுல விஷயம் இல்லாம சொல்ல மாட்டாடா. அவ வந்த உடனே கார்த்திகோட போட்டோ காட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. இவ சொல்றது நிஜமா இருந்தா கண்டிப்பா தனாவை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறத நிறுத்திடலாம். தபர், இந்த பொண்ணு லைஃப்ல தான் கார்த்திக் விளையாடி இருக்கான். நீ போட்டோ காட்டி அவகிட்ட கேளு, அவ எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பா. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரிடா, நான் பாத்துக்கிறேன். ஓகேடா. இந்த பொண்ணா தான் இருக்குமா? ஹலோ, நீங்க தான் வித்யாவா? ஆமாங்க, நீங்க கதிரா? ஆமாங்க, நான் தான். என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசியிருந்தானாமே. கால் பண்ணியிருந்தாரு. அவரு சொன்னதுனால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி வாங்க உட்காந்து பேசலாம். இல்ல பரவாயில்லைங்க. சரிங்க, நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வந்துடுறேன். இவரை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்களா?